ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், இப்போ சிக்கன் சில்லி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிங்க. நான் எடுத்த கறி வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். 2 கிலோ 3/4 கிலோ அளவு கறி இருக்கும். அதில் 2 கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றி கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா கறியில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. பிசைஞ்சு எடுத்து இது என்ன பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நம்ம ஊற வைக்கணும். ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து அதை எடுத்து அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா அதை பிசைஞ்சு எடுங்க. நல்லா எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா அடி வரைக்கும் போட்டு எடுத்துக்குங்க. அப்புறம் அதில் வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்குங்க. அந்த கடலை மாவு சேர்த்திங்கன்னா அந்த கோட்டிங் வந்து லைட்டாக சில்லி மேலே இருக்கும். அதுக்காக நம்ம கடலை மாவு சேர்க்குறோம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்குங்க. அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்குங்க. இது 3ஐயும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விடுங்க. அடி வரைக்கும் எடுத்து எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. கலந்து எடுத்து அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில்லி பவுடர் எடுத்துக்கங்க. சிக்கன் சில்லி பவுட்ரு நீங்கள் அது எந்த பிராண்டு நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, சிக்கன் சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதில் சிக்கன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை பிசைகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைங்க. அதை அடி வரைக்குமே சிக்கன் எடுத்து எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. எதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேர்க்குறோம்னா, அடுத்து முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை எடுத்து உடச்சி அது மேலே ஊற்றி அதையும் நல்லா கலந்துக்குங்க. இப்போ எதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு அதெல்லாம் முன்னாடியே நம்ம சேர்க்குறோம்னா, அந்த மொறுமொறுப்பு தன்மை சிக்கனில் அப்படியே இருக்கும். நீங்கள் இதை பொரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு அதை நல்லா பொரிங்க. பொரிக்கும்போது ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கன் பீஸை போட்டு ஒரு அரை நிமிஷம் கழித்து பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் சிக்கனை பொரித்து எடுக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வைங்க, அதுக்கப்புறம் வைக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா பொரிச்சு எடுங்க. நல்லா முறுன்னு இருக்கும் கைஸ். இதை நல்லா பொரித்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சின்ன சின்னதாக ஆனியன் கட் பண்ணி வச்சு கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.